ராதாபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டாக்டர் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலுக்கு அப்புறமும் சரி, தண்ணிக்கு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ராதாபுரம் தொகுதியினுடைய முக்கிய நீராதாரமாக இருக்கக்கூடியது ராதாபுரம் கால்வாய். அதில் பல ஆண்டுகளாக திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சீரமைப்பு பணி அப்படிங்கிறதே அங்கே உடஞ்சிருக்கிற கால்வாயை சிவில் ஒர்க் பண்ணி சரி பண்ணுறது தான். அங்கே கனரக வாகனங்களை இறக்கி புல்ல பிடுங்குறேன்னு சொல்லிட்டு கல்லை பிடுங்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்கனவே ஏற்படுத்தியாச்சு. ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல முறை நாங்கள் மனு கொடுத்துட்டோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலை. இந்த ஆண்டும் கனரக வாகனங்களை கால்வாய்க்குள்ளே இறக்கி தான் வேலை செய்திருக்கிறாங்க. கால்வாயில் வர ஜூன் மாதம் 16ஆம் தேதி தண்ணி திறக்கணும். அதுக்கு முன்னாடி போர்க்கால அடிப்படையில் அந்த சீரமைப்பு பணிகள் நடக்கணும். ஆனால் சீரமைப்பு பணிகள் அப்படிங்கிற பேரில் கால்வாய்களை உடைக்கிற அந்த பணியை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த எக்ஸ்கவேட்டர்களை கால்வாய்க்குள்ளே இறக்கக்கூடாதுன்னு சொல்லி பல முறை நம்ம மனு கொடுத்துட்டோம். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கான்ட்ராக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி இந்த எக்ஸ்கவேட்டர்களை உள்ளே இறக்கி கால்வாயை சேதமடையக்கூடிய வேலைகளை தான் செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த தொகுதியோட மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கால்வாயினுடைய சீரமைப்பு பணியை போர்க்கால அடிப்படையில் செய்து இந்த கால்வாயை எக்ஸ்கவேட்டரை உள்ளே இறக்கி மேலும் மேலும் சேதமடைய செய்யக்கூடிய நீர்வளத்துறை அலுவலர்களாக இருக்கட்டும், கான்ட்ராக்டர்களாக இருக்கட்டும், இந்த பொது சொத்தை சேதப்படுத்துறதுக்காக அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்து அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்து இந்த முறையான கால்வாய் சீரமைப்பு பணியை மேற்கொள்றதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம்.